வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் டிஃபனுக்கேற்ற அரைத்துவிட்ட பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். அரிசி கல்நீர் தேவையான அளவிற்கு. அரிசி கல்நீர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க. துவரம்பருப்பு 100 கிராம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸில் பூண்டு பற்கள் 4, மீடியம் சைஸில் சிறிய வெங்காயம் 15, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 குச்சி அளவு, மீடியம் சைஸில் கத்திரிக்காய் 2, மீடியம் சைஸில் முள்ளங்கி 1, மீடியம் சைஸில் தக்காளி பழங்கள் 4, புளி பெரிய நெல்லிக்காய் அளவு, கல்லுப்பு தேவையான அளவிற்கு, தண்ணீர் தேவையான அளவிற்கு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு. வறுத்து அரைப்பதற்கு தேவையான பொருள்கள்: வரக்கொத்தமல்லி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, துருவின தேங்காய் 2 டீஸ்பூன். தாளிப்பதற்கு தேவையான பொருள்கள்: கடலை எண்ணெய் 4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். வாங்க இப்போ பாரம்பரியமான இந்த அரைத்து விட்ட பருப்பு சாம்பாரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் அரிசி கல்நீர் தண்ணியை பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். அதே போல் இன்னும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற அந்த கல்நீர் தண்ணியில் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், மஞ்சள் தூள், சீரகம், பூண்டு இதை 4ஐயும் போட்டுக்கிட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். விசில் தானாக அடங்கட்டும். அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு வாணலி வச்சு வாணலி காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் தேங்காவை தவிர மீதி எல்லா பொருளையும் போட்டு அந்த பொருள்களெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காவை போட்டு அது ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து வாணலியை கீழே இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதை நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் பச்சை மிளகாயும் நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். முள்ளங்கியை தோல் சீவிட்டு கழுவிட்டு அதை சன்னமாக வட்டமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற பொருள்களெல்லாம் ஆறி இருந்தது அப்படின்னா அந்த பொருள்களை எல்லாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளியை கரைச்சி அதையும் வடிகட்டி தயாராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி பழங்களை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி அதில் ஏதாவது பூச்சி இருக்கா அல்லது அழுகி இருக்கான்னு சரியாக பார்த்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் விசில் அடங்கியிருந்தது அப்படின்னா குக்கர் மூடியை திறந்து அதில் மேலாக நிற்கிற அந்த பருப்பு தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை ரசம் வைக்கலை அப்படின்னா அந்த பருப்பு தண்ணி அப்படியே இருக்கட்டும். பருப்பு சாம்பார் வைக்கிறப்ப எடுத்து அந்த பருப்பு சாம்பார்லேயே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கடுகு போட்டு வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு அது 2 செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் பாதி வணங்கினோடனே அதுலேயே முள்ளங்கியை போட்டு நல்லா வணக்கி விடணும். முள்ளங்கியும் ஓரளவுக்கு வணங்கின பிறகு தட்டத்தில் எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி பழங்களை எடுத்து கையாலேயே நல்லா நொறுங்க பிழிஞ்சு விடணும். அப்படி இல்லைன்னா தக்காளி பழங்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிட்டும் அந்த வெங்காயம் முள்ளங்கியோட ஒன்றா ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா வணக்கி விடணும். அந்த தக்காளி பழங்களெல்லாம் தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் வணக்கணும். அது வணங்குறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் அந்த பருப்பு இருக்கிற குக்கரை எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசால், கரைச்சி வச்சிருக்கிற புளி, கல்லுப்பு இதையெல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஊற்றி கொதிக்க விடலாம். அப்படியே அடிக்கடி அந்த தக்காளி பழங்களையும் கிளறி விட்டுக்கணும். இப்போது அந்த கத்திரிக்காவை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி பூச்செல்லாம் இருக்கா புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை நீளமாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து குக்கரில் இருக்கிற பருப்பு சாம்பாரில் போட்டுக்கணும்.
அதுக்கு அடுத்தது தக்காளி பழங்கள் நல்லா தொக்கு மாதிரி வணங்கி வந்திருந்தது அப்படின்னா அந்த வாணலியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே குக்கரில் போட்டுக்கணும். குக்கரில் போட்டுக்கிட்டு அந்த வாணலிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியும் பருப்பு சாம்பார்லேயே ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணியை ரசத்துக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அந்த பருப்பு சாம்பார்லேயே அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒருவேளை பருப்பு தண்ணி ரசத்துக்கு வேணும் அப்படின்னா வெறும் தண்ணியே பருப்பு சாம்பாருக்கு ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு அவங்கவுங்க குக்கருக்கு எத்தனை விசில் வந்தால் காயெல்லாம் வேகுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கணும். அந்த அளவுக்கு விசில் வந்த உடனே அடுப்பிலேருந்து குக்கரை கீழே இறக்கி விசிலை நாமாவே ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு துணியினாலேயோ அந்த விசிலை தூக்கி பிடிச்சி விசில் சத்தம் அடங்கின பிறகு குக்கர் மூடியை திறந்து திரும்பவும் குக்கரில் இருக்கிற அந்த பருப்பு சாம்பார் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி இலை போட்டுட்டு தண்ணி இன்னும் தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ஒருவேளை பருப்பு சாம்பாரில் இருக்கிற காயெல்லாம் அதிகமாக வெந்து ஒரு குழஞ்சி போகிற தன்மையில் இருந்தது அப்படின்னா அடுப்பை வேகமாக வச்சு கொதிக்க விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கணும். ஏன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பருப்பு சாம்பார் கொதிச்சுது அப்படின்னா தான் அந்த பருப்பு சாம்பார் இன்னும் சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து பருப்பு சாம்பாரை இறக்கி அந்த பருப்பு சாம்பாரை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இந்த பருப்பு சாம்பாரை இட்லி, தோசை, சப்பாத்தி, வெண்பொங்கல், பணியாரம், வெங்காய தோசை, ரவா தோசை இந்த மாதிரி டிஃபன் வகைகளுக்கு எல்லாமே பரிமாறலாம். மிக மிக சுவையாக இருக்கும். ஒருவேளை இதை குக்கரில் ஊற்றி செய்யாமல் அப்படியே நேரடியாக வாணலிலேயும் செய்யலாம். அது இன்னும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த பாரம்பரியமான அரைத்து விட்ட பருப்பு சாம்பாரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.